ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 153 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன் என்று இந்த சங்கீதக்காரன் ஒரு நல்ல ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்னுடைய உபத்திரவத்தை நீர் பார்த்து என்னை விடுவியும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய உபத்திரவத்தை அநேகர் பார்க்கிறார்கள். நாம் கடந்து போகிற பாதை சில நேரங்களில் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. நாம் என்ன கஷ்டத்தில் இருக்கிறோம், என்ன மனவேதனையில் இருக்கிறோம் என்று மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சில நேரத்தில் வெளியரங்கமான சில உபத்திரவங்கள், கடன் பிரச்சனைகளோ, திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவைகளோ, சில காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் எல்லாமே மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் பார்க்கிற எல்லாராலுமே அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடிவதில்லை. யோபுவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தது. அத்தனை ஆசீர்வாதங்களும் அடுத்தடுத்து ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போன போது யோபுவுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்த்து அவனுக்குண்டான காரியங்களை எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு அவனை ஆறுதல் படுத்தும்படி வந்தார்கள். அப்படி ஆறுதல் படுத்த வரும்பொழுது அவனுடைய உபத்திரவத்தை அவர்கள் பார்த்து அவனுடைய துக்கம் மகா கொடியது என்று கண்டார்களாம், பார்த்தார்களாம்.
மகா கொடிய உபத்திரவத்தில் யோபு இருக்கிறான் என்று பார்த்தார்கள். ஆனால் 7 நாள் அளவும் அவர்களால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. ஐயோ, இவ்வளவு உபத்திரவமா, இவ்வளவு பாடுகளா, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு சுமைகளா என்று சொல்லி அவர்களால் பார்க்க முடிந்ததே தவிர அவர்களால் விடுவிக்க முடியவில்லை. அவர்கள் இன்னும் அதிகமாக அதிகமாக அவர்களை, அந்த யோபுவை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் நம்முடைய வேதனைகளை, உபத்திரவங்களை பார்க்க முடியும், ஆனால் அவர்களால் விடுவிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பயங்கரமாக கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட போது நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறார் என்று அறிந்து கொள்ளும் வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மோசேயை அனுப்பினார். எகிப்திலே என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லி மோசேயை அனுப்பி அந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு மனிதர்களால் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்க முடியுமே தவிர விடுவிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் எவ்வளவு கொடிய உபத்திரவத்தில் கடந்து போனாலும், கடன் பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத துயரம், மனவேதனைகள், என்ன துயரமான பாடுகளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று இந்த சங்கீதக்காரனை போல நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், கூப்பிடுங்கள். அவர் உங்கள் உபத்திரவங்களை பார்த்துவிட்டு போகிறவர் மாத்திரமல்ல, உங்களை அவர் விடுவிக்கிறவராக, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறவராக, உங்களை நிம்மதி வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வருகிறவராக உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார், கட்டாயம் வெளிப்படுவார். எந்த விதமான எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் இந்த சங்கீதக்காரன் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்கிறான், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை நான் மறவேன் என்று அவன் சொல்லுகிறான். எதிர்மறையான காரியங்கள் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் வேதத்தை மறவாதபடி தொடர்ந்து வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், இந்த வார்த்தையின்படி நான் நடக்கட்டும், இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுகிற போது, இந்த வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்கிற போது கட்டாயம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் உபத்திரவத்திலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவிக்க அவர் வல்லவராய் வெளிப்படுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எந்தெந்த விதமான உபத்திரவத்தோடு, மன உளைச்சலோடு, மன கவலைகளோடு, ஆண்டவரே என்று மாறும் என்னுடைய துயரம், இந்த துக்கத்திலிருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன் என்று சொல்லி ஏதோ ஒரு உபத்திரவ வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையான கரம் இப்பொழுது அவர்கள் மீது அமருவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால ஆண்டவரே அவர்கள் உபத்திரவத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவார்களாக. அவர்களை விட்டுவிக்கிற தெய்வம், அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது அவர்களை காப்பாற்றி, அவர்களை தப்புவித்து, அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறவர். இப்பொழுது அவர்கள் எந்த விதமான கடினமான பாதையில் போய்கொண்டிருந்தாலும் அவர்களை காப்பாற்றி விடுவித்து வெளியே கொண்டு வரும்படி, தப்புவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.